إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரபீஉல் அவ்வல் பிறந்து விட்டாலேயே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது, கதைப்பது, அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் படித்து நிகழ்கால வாழ்வுக்கு தேவையான படிப்பினைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு ஒரு எதிர்காலத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அத்துணை வகையான பாடங்களையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பதினூடாக எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு 63 வருட காலம் பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தாலும் கூட அந்த 63 வருட கால வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அகிலத்தார் அனைவருக்கும், முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாழ இருக்கின்ற அனைவருக்கும், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வர இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக, ஒரு மனிதன் இந்த பூலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அவனுடைய மௌத்து நல்லதாக இருக்கும், எப்படி வாழ்ந்தால் அவனுடைய வாழ்க்கையை மக்கள் பேசுவார்கள், எப்படி வாழ்ந்தால் மக்கள் அவனுக்காக துஆ செய்வார்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகான ஒரு மிகவும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு அவர்கள் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய மொழியில் செல்லுவதாக இருந்தால் நாங்கள் மக்களை பற்றி சொல்லிவிட்டு நல்ல மனிதர், நல்ல குடும்பம், நல்ல தொழில் இப்படி சொல்லிக்கொண்டே போய்விட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவோம் என்றாலும் அவரிடத்தில் இந்த பலகீனம் இருந்தது, ஒரு நல்லவர் தான், ஆனாலும் என்றாலும் ஆனாலும் என்று சொன்னாலே மனிதனுடைய குறைபாடுகள், மனிதனுடைய பலகீனங்களை நாங்கள் அங்கே கதைப்போம். பொதுவாக மையத்து வீடுகளில் ஜனாசாக்களை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு மக்கள்
பேசுவார்கள், கதைப்பார்கள், நல்லதை சொல்லுவார்கள். அது நபியினுடைய ஒரு சுன்னா. உத்குரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களுக்கு மத்தியில் மௌத்தாகி போனவர்களுடைய நலவுகளை பேசுங்கள். கெடுதிகள் இருந்தாலும் கூட அந்த கெடுதிகளை நீங்கள் பேச வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த அழகான ஒரு பாடம். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரி 8க்கு பிறகு, ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இக்ரிமாவுடைய ஆரம்பம் எப்படி என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், காபத்துல்லாவுடைய திரையை தான் பிடித்துக் கொண்டு அவர் இருந்தாலும் அங்கேயும் அவரை கொலை செய்து விடலாம். அவர் அங்கேயும் தீர்த்து கட்டப்பட வேண்டிய ஒருவர். இஸ்லாத்தினுடைய நபியினுடைய ஒரு பகிரங்கமான எதிரி அபூஜஹலுடைய மகனாக இருந்த இக்ரிமாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கிடைத்து விட்டது. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இக்ரிமாவுக்கும் ஹிதாயத்தை கொடுத்தான். எனக்கும் உங்களுக்கும் என்ன அல்லாஹ் சொல்லித்தாரான் என்றால், உங்களால் யாரையும் ஒதுக்கி வைக்க முடியாது. அரவணைப்பவன் நான், ஹிதாயத்து கொடுப்பவன் நான். அது என்னுடைய விருப்பம். அவர்கள் என்னுடைய அடியார்கள். இக்ரிமாவையும் படைத்தது நான் தான். இக்ரிமாவை உங்களுடைய எதிரியாக ஆக்கியதும் நான் தான். இக்ரிமாவை இஸ்லாத்துக்கு எதிராக பேச வைத்தவரும் நான் தான். எனவே அந்த பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பிறகும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சய்யிதுனா இக்ரிமாவுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டான். இப்ப இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வருகை சம்பந்தமான அறிவித்தலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முன்கூட்டியே சய்யிதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்து விட்டான். இந்த நேரத்தில் இக்ரிமாவுடைய வருகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஏற்பாடு செய்தார்கள் தெரியுமா? எந்த அளவுக்கு ஏற்பாடு செய்தார்கள் தெரியுமா? மதீனா முனவ்வராவில் ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகிவிட்டது. அங்க ஒரு நிர்வாகம் இருக்கிறது, அங்க ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு எதிரியின் மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனாக, ஒரு முஸ்லீமாக, ஒரு முக்மீனாக, ஒரு முஹாஜிராக வந்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்ன இக்ரிமத யதி இலைக்கும் முக்மினன் முஹாஜிரன் ஃபலா தஸுப்பு அபாஹு ஃபஇன்ன ஸப்பல் மய்யித் யூதில் ஹய். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இக்ரிமா இதோ வந்து கொண்டிருக்கிறார். ஈமான் கொண்ட நிலையில், ஹிஜ்ரத் செய்த நிலையில், மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருகையை நாங்கள் வரவேற்க வேண்டும், அவரை நாங்கள் அரவணைக்க வேண்டும். எனவே அவருடைய வாப்பா குஃப்ர்ல மௌத்தானவர், அவர் முஷ்ரிக், அவர் காவிர் என்பது குர்ஆனின் ஊடாக உத்தரவாதப்படுத்தப்பட்ட உண்டு. அப்படிப்பட்டவரையும் நீங்கள் திட்ட வேண்டாம். இக்ரிமாவுக்கு முன்னால அவருடைய வாப்பாவை திட்டுவதின் காரணமாக இக்ரிமாவுடைய மனது புண்ணாகும், இக்ரிமாவுடைய மனதில காயம் ஏற்படும். எனவே மௌத்தா போனவர்களை திட்டுவதினூடாக கிடைக்கக்கூடிய லாபம் என்ன தெரியுமா? வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய உள்ளம் புண்படுவது மட்டும்தான். எனவே அவர்களை திட்ட வேண்டாம், பழிக்க வேண்டாம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக வழிகாட்டினார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆனாலும் கூட ஒரு மனிதனுடைய ஜனாசாவை வைத்துக் கொண்டு ஒரு மனிதனை பற்றி பேசும் பொழுது, ஒரு மனிதனை பற்றி நாங்கள் கதைக்கும் பொழுது எப்பொழுதுமே கடைசியில் ஒரு துண்டு வரும். ஆனாலும் நல்ல மனிதர், ஆனாலும் அவருக்கு ஒரு குடும்பம் அமைய இல்ல, ஆனாலும் எல்லாம் இருந்துச்சு, தொழுவாரு, சதக்கா தொழுவாரு, பள்ளிக்கு வருவாரு, நோம்பு நோட்பாரு, ஆனா கொஞ்சம் செலவழிக்கிறதுல கஞ்சத்தனம், எல்லாம் நல்ல அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் என்று சொல்லி என்னோட வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது, சொல்லும் பொழுது அதை போட்டுத்தான் சொல்லுவார்கள். ஆனால் உலகத்தில் ஆனாலும் போடாமல் ஒரு மனிதனை பற்றி பேச வேண்டும் என்றிருந்தால் அது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்